காலையில் சிம்பிளாக ரவா உப்புமாவோட முடிச்சாச்சு. பெருசாக பசங்களுக்கு உப்புமா பிடிக்காது. சும்மா 2 வாய் மட்டும் சாப்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு போல். ஒரு 11:30லாம் இருக்கும். அந்த டைம்லேயே பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக சாப்பாடு ஆக்கி குழம்பு வச்சு அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்றனால ஒரு மாதிரி ப்ளெயின் குஸ்கா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கூடவே ஆனியன் ரைத்தா வச்சு முடிச்சுக்கலான்றதுக்காக இதையுமே சிம்பிளாகவே பண்ணியாச்சு. குஸ்கா பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பெலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், நான் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் குஸ்கா பண்ணுறேன். ஸோ நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நான் கூட கொஞ்சம் நெய், உப்பு, லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா குஸ்கா ரெடி. இந்த பக்கம் கொஞ்சம் ஆனியன், இப்போல்லாம் குக்கும்பர் ஈஸியாக கிடைக்கின்றனால அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தயிர், உப்பெல்லாம் சேர்த்து ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.